irrigation engineering. ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீட் ஆஃப் இரிகேஷன், டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இந்த லெக்சரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன், அப்புறம் அதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுக்கடுத்து என்ன சீசன் இருக்குது, அப்புறம் எந்த கிராப்ஸ் எந்த சீசனில் வந்து சோன் பண்ணுவாங்க, எந்த சீசனில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த சீசனில் வந்து அதை வந்து விதைப்பாங்க, எதில் வந்து அதை வந்து அறுவடை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த லெக்சரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இரிகேஷன் அப்படின்றத நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன். நேச்சருடைய ஃப்ளோ வந்து ஒரு இரிகேஷன் இருக்குது, அதான் நேச்சர் இரிகேஷன் நம்ம டைப்ஸில் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தில், அதாவது இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் கன்சர்ன் பண்ணுறப்ப நேச்சர் இரிகேஷனை வச்சு பண்டைய காலத்தில், அதாவது ஹியூமன் சிவிலைசேஷன்றது அது பல எப்படி சொல்கிறதுனா பல நூற்றாண்டுகள் மேலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ இருந்தே விவசாயன்றது நம்ம கூடயே வருது. அப்போ இருந்தே இரிகேஷன்ற ஒரு விஷயமும் நம்ம கூடயே வருது. இதுக்காக பழங்காலத்தில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மேக் பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் அந்த பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வரும் தெரியுமா. ஸோ இதோடைய டெவலப்மெண்ட் வந்து இதுதான். ஸோ நீங்கள் செகண்ட் பாயிண்டில் பார்க்கலாம் மெசபடோமியா. ஸோ அதான் எஜிப்து, அப்புறம் பெர்ஷியா, அதான் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் ஈரான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணப்போ அவங்க வந்து இரிகேஷனுடைய தடங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து பெரு. ஸோ பெரு அப்படின்றது மவுண்டெயின் ஏரியாஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மவுண்டெயின் ஏரியாஸில் வந்து வாட்டரோடைய வாட்டரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அதே மாதிரி தான் அங்கே வந்து ஜெனா வேலி அப்படின்றதில் இரிகேஷன் கெனால்ஸ் வந்து ரேடியோ கார்பன் டேட்டடில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்ன செஞ்சுரி அப்படின்னா 4th மில்லியன் BCE. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயம், கெனால் இந்த மாதிரியான விஷயம்லாம் இப்போ கண்டுபிடிச்சது இல்லை, அப்போ கண்டுபிடிச்சது. அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே வரோம். இதுதான் உண்மை. ஸோ அதுக்காக தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் நடுவில் தானே வரும். ஸோ அதோடைய ஏஜ் வந்து உங்களுக்கு தெரியும், 2600 BCE. ஸோ இது வந்து இதுலேயும் வந்து இரிகேஷனுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரியான இரிகேஷன் யூஸ் பண்ணுறதால பெரிய அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இதுலேருந்து தெரிய வருது. அதே மாதிரி திரும்பவும் எஜிப்தியனில் தான் வரோம் நம்ம. ஸோ அதுலேயும் அதே மாதிரி நேச்சர் லேக்லேருந்து ரிசர்வாயர் ஸ்டோர் பண்ணி சர்ப்ளஸ் வாட்டரு, அதான் மழை பெய்ய அந்த சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குது தெரியுமா, அதை வந்து ட்ரை சீசனில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவில் ஸோ இரிகேஷன் ஒர்க்கும் வந்து கேரி பண்ணிருக்காங்க அபவுட் 300 BCயில். ஸோ ஸ்ரீலங்காவில் உள்ள பீரியட் பார்த்திங்கன்னா 300 BCE. ஸோ இது வந்து யாரால் கட்டப்பட்டது, அப்புறம் இது வந்து எத்தனை அடுத்த 1000 வருஷத்துக்கு எப்படி வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து வேர்ல்டுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் குறிப்பிட்டது அப்படின்றது வெளிநாட்டில் உள்ளது தான். அப்புறம் இந்தியாவோட பேஸ் பண்ணி குறிப்பிட்டிருக்கேன். ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கல்லணை பார்க்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கீழடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். வெறும் அங்கே தான் வந்து இரிகேஷன் வந்து டெவலப் ஆச்சுன்னெலாம் கிடையாது. இரிகேஷன் அப்படின்றது ஒரு தண்ணி ஓட்டத்தை நீங்கள் எப்படி வழி பண்ணுறீங்க அப்படின்றது தான் மெயின் டாஸ்க்கு. அந்த மெயின் டாஸ்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வழிபாதையை நீங்கள் உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது இயற்கையாகவே பல பரிணாமங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு வருது. ஸோ இது இந்த இடத்துல தான் நடந்தது, அதனால் அந்த இடம் மூத்தது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் சமமாக நடந்திருக்கு. எங்கெங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக கிடச்சிருக்கோ அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடில் நான் ப்ரெசென்ட் பண்ணது உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் இந்தியா அண்ட் ஆல்சோ தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. பட் தமிழ்நாடு பொறுத்து நம்ம இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம்பிளாக ஒரு இமேஜ் நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இங்கே மேலே இருக்கிறது வந்து ஒரு அக்வெடக்ட். ஓகேவா. தண்ணியை வந்து கொண்டு போயிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா இந்த ஏர்லி ஆஃப் 1st century. ஓகேவா. ஸோ ரோமன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ரோமன் சிவிலைசேஷன் அப்படின்னாலே பல கட்டிடங்களும் பல ரோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே நம்ம ரோமன் சிவிலுடைய விஷயமாக ரோமன் சிவிலைசேஷன்லேருந்து நிறையா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இரிகேஷன்லேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லிவிங் எக்ஸாம்பிள் எங்கே அப்படின்னா
சிகோவியா அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ இது வந்து ஸ்பெயினில் இருக்குது. இது வந்து ரோமன் அக்வடக்ட் தான், ஓகேவா. ஸோ இதுவும் ரோமன் அக்வடக்ட். ஸோ இது வந்து என்ன பர்பஸ்னால் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு போவோம், ஓகேவா. ஸோ வாட்டரை வந்து ரிவரில் கலெக்ட் பண்ணி ஒரு மவுண்டெயினில் இருக்க ஒரு மவுண்டன் 17 கிலோமீட்டர் இதுலேருந்து தள்ளி இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீஜனுக்கு கொண்டு போவோம். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த காலத்திலே, அதாவது ரோமன் சிவிலைசேஷன்லேயே கட்டப்பட்ட ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இப்போயும் இந்த அக்வடக்ட் வந்து பார்க்கலாம் ஸ்பெயினில். ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ். நம்ம ப்ரீவியஸாகவே பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். பட் ஆனால் இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், டேரெக்ட்டு இன்டேரக்ட்னு சொல்லி. டேரெக்ட்னா உங்களுக்கு நேரடியாக அந்த இரிகேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், இன்டேரக்ட்னா நீங்கள் இரிகேஷன் பண்ணுறதுனால இன்டேரக்டாக எத்தனை பேருக்கான பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றது. ஸோ டேரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், உண்மைதான். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது, அதுக்கடுத்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வாட்டரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டியும் அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹையர் எக்கனாமி. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வாட்டருன்றதை நீங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தீங்கனாலே அதில் வந்து ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து ஹையர் எக்கனாமிக்கும் உங்களுக்கு வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி சாய்ஸஸ் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி அதிகமான எடுக்கக்கூடிய கிராப்பும் நீங்கள் விளைவிக்கலாம். அப்புறம் வெரைட்டியும் கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிராப் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஃப்ளட் ப்ரிவென்ஷன். இப்போ வந்து தண்ணி ஒரே டைமில் வந்து மழை பெஞ்சு அடிச்சுட்டு போகிறத நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளட்டும் வந்து ப்ரிவெண்ட் ஆகுது. எக்ஸ்ட்ரா வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து கரையிலையோ இல்லை வேறு எதாவது போய் சேதம் பண்ண ஆக்க போகுது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மீன் ரெயின்ஃபால் எடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸை டிசைன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃப்ளட்டை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதுக்கடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதுலேருந்து எடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கடுத்து இன்டைரக்ட் பெனிஃபிட்ன்றதுலையும் எம்ப்ளாய்மெண்ட் வரும். நீங்கள் வந்து அதில் வந்து லேபர் அப்புறம் விவசாயம் பண்ணுறவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்தது. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது டீலர்ஸ். ஸோ டீலர்ஸ் இதை யார் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் செக்டார்ஸ். ஸோ இதை வச்சு மற்ற செக்டார்ஸும் டெவலப் ஆகும். இப்போ ஒரு தக்காளி விளைவிக்கிறாங்கன்னா தக்காளி வச்சு சாஸ் விளைவிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு செக்டார் க்ரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனும் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வரும். நீங்கள் இந்த பாயிண்ட்டும் செல்ஃப் சஃபிஷியன்சின்றதும் கம்பேர் பண்ணிக்கணும். ஏன் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, உணவுக்காக மற்ற நாடை போய் நம்ம கையேந்துறோம் அப்படின்னா, உலகத்தில் எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், அதை விட வந்து ஒரு சீர்கேடான நிர்வாகத்திறன் கொண்ட நாடு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் உணவு தேவை அப்படின்றத நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நம்மளுடைய விவசாயம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும். அது வந்து கமர்ஷியலாக ஆகக்கூடாது, பட் சோஷியலாக அது வந்து ஆகணும். ஸோ அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனாலே இங்கே பாவர்ட்டிக்கு கீழே இருக்கவங்களுக்கான அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுடைய உணவு தேவைகளும் இங்கே வந்து பூர்த்தி செய்யலாம். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அந்த குறையை நீங்கள் வந்து குறை இல்லாமல் ஆக்கலாம். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும். நீங்கள் வந்து சில எப்படி சொல்கிறது, நம்ம மரத்தை வெட்டி தான் விவசாயம் இந்த மாதிரிலாம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ணாங்க. பட் ஆனால் இது என்விரான்மெண்ட்டை எடுத்து ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ இதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்லேயும் சில எப்படி சொல்கிறதுனா இந்த பூச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு லைஃப் சைக்கிள் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அந்த விவசாயம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் இரிகேஷன், அதாவது வாட்டர் நீங்கள் கொடுக்குறப்ப அந்த வாட்டரோடைய தேவை அப்படின்றது அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்தது, கரெக்டாக எல்லாமே நடந்தது அப்படின்னா அவங்க லிவிங் ஸ்டாண்டர்டும் அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். எல்லாத்துலேயுமே வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அதை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் லாகிங். ஸோ வாட்டர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும் இரிகேஷனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாலினிட்டி அண்ட் ஆல்கலினிட்டி. சாலினிட்டினா உப்புத்தன்மை, ஆல்கலினிட்டினா அசிடிட்டி. ஸோ ஆசிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதுக்கான வாய்ப்புகளும் சாயிலில் வந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ சாயில் நடக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ஏரேஷன். ஸோ ஏரேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ரூட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். செடி
அந்த நீங்கள் என்ன ஒரு க்ராப் வந்து கல்டிவேட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனால் அந்த ஆக்சிஜனை டிமாண்டில் கொண்டு வரதுக்கு காரணம் நீ தண்ணியை தேக்கி வைக்கிறதால கூட வரும்ன்றாங்க. எப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து ஃபுல்லாக தேக்கி வச்சுறீங்க. ஸோ தண்ணியில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனுடைய ப்ரெசன்ஸ்ன்றது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுதான் சாயிலுக்குள்ளே போகும். சாயிலுக்குள்ளே போகிறப்ப எல்லாமே தண்ணியாக நீங்கள் நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த CO2ன்றது தான் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன்ன்றது டிமாண்டில் இருக்கும். ஸோ அதனால் சாயிலோட க்ரோத்தை வந்து ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து எந்த மாதிரியான இடங்கள்ன்றது வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பொதுவாக தான் சொல்லியிருக்கு. இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் வேரியேஷன்ஸ் ஆகும். அதுமாதிரி டிசீஸ்ன்றது இப்போ இந்த மலேரியா, டெங்கு இந்த மாதிரிலாம் தண்ணி ஓப்பன் வாட்டரில் வந்து நம்ம வைக்கிறப்ப அதனால் கொசுகள் இல்லைனா டிசீஸ் ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பொல்யூஷன்றது வந்து இப்போ மேலே வந்து தண்ணி ஏதோ ஒரு பொல்யூஷன் இண்டஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகுனா அந்த தண்ணி பேஸ் பண்ணி சாயிலும் பொல்யூட் ஆகும். சாயில் பொல்யூட் ஆகிறதால அந்த வாட்டருக்கு கீழே இருக்க அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் அது. ஓகே, பொல்யூஷன்றது வாட்டர் இரிகேஷன் பண்ணுறதால என்ன பொல்யூஷன் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி. நான் இங்கே சொல்லியிருக்க எல்லாமே செயின் லிங்க் தான். இது நடந்தா அந்த மாதிரி தான் வரும் எல்லாமே. ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம கிராப்ஸ்குள்ளே வரோம். ஸோ என்ன கிராப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராப்ஸ் இருக்குது. ஸோ வெட்டு, ட்ரையு, கார்டன், கேரிஃப், ராபி, கேஷ் கிராப். ஸோ 6 கிராப்ஸ் இருக்குது. ஸோ வெட் அப்படின்றது இரிகேட்டட் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். அதாவது இந்த வெட் கிராப்புக்குன்றது தண்ணி ஈரப்பதமாக, உங்களுக்கு வெட்டிலே புரிஞ்சிருக்கும், தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அந்த ஈரப்பதமாகவே அதில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இரிகேட்டட் அப்படின்றது ஒரு மெயின் பர்பஸ். அதுக்கு இரிகேஷனை நம்பி தான் அந்த க்ராப் இருக்க போது. கல்டிவேஷனும் அதுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த தண்ணியோடைய ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த மாதிரியான க்ராப்ஸ்க்கு. அதுக்கடுத்து ட்ரை க்ராப்ஸ், இதுக்கு இரிகேஷன்றது தேவையில்லை. நம்ம டெசர்ட்டில் விளையக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கலாம், டேட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கடுத்து கார்டன் இரிகேஷன். ஸோ கார்டன்னாலே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். நம்ம வீட்டில் இருக்க கார்டனுக்கே நம்ம வாட்டர் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நீடட் ஃபார் த்ரூ அவுட் த இயர். ஸோ வாட்டர் இங்கே வந்து தேவைப்படுது. அதுக்கடுத்து கேரிஃப். ஸோ சம்மர் கிராப்ஸ் இதெல்லாமே சம்மர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரிஃப்னால என்ன, சம்மர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர்ன்றது நம்மளுக்கு வந்து வெயில் காலம். ஸோ அதை வந்து சம்மர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபின்றது வின்டர், குளிர்காலம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து கேரிஃப் அப்படின்றது வந்து சோன் ஆன் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் SWன்னு கொடுத்துருக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன். அண்ட் ஹார்வெஸ்ட் இன் ஆட்டம். ஓகேவா. ஸோ ஹார்வெஸ்ட் எப்போ பண்ணுறாங்க, இலையுதிர் காலத்தில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ராபி வின்டர் க்ராப் பார்த்தீங்கன்னா சோன் இன் ஆட்டம் அண்ட் ஹார்வெஸ்டட் இன் ஸ்ப்ரிங்கு. ஓகே, வசந்த காலத்தில் எடுக்கிறாங்க. இலையுதிர் காலத்தில் போட்டு வசந்த காலத்தில் எடுக்கிறாங்க. இது வின்டர் க்ராப்பு. அதுக்கடுத்து கேஷ் கிராப்னா உங்களுக்கே தெரியும், கமர்ஷியல் கிராப்ஸ். அந்த சுகர் கேன், ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் கிராப்ஸ் இருக்குது தெரியுமா, டீ இதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து சீசன் இந்த மாதிரி வாட்டர் தேவை தான். பட் ஆனால் அதுக்கான ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர் எப்படி சொல்கிறதுனா ஒரு சீசன் அப்படின்றது இல்லை. ஸோ நம்ம வந்து எந்த டைமில் எந்த இடத்துல வந்து வாட்டரோடைய விஷயம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த கிராப்ஸ்லாம் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசன். நம்ம வந்து ப்ரீவியஸாக இப்போ கிராப்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசன்றது அதாவது ஒரு மாதம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சீசன் அப்படின்றது வெயில் காலம் அப்படின்றது ஒரு சர்டைன் மந்த்ஸுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணினா நார்த் இந்தியாவில் வந்து 2 விதமாக வந்து சீசனை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ராபி, கேரிஃப் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இதில் வந்து ராபினா உங்களுக்கே தெரியும் வின்டர், ஸோ அதான் குளிர்காலம். கேரிஃப் அப்படின்றது வெயில் காலமில் வரக்கூடியது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ கேரிஃப் சீசன் அப்படின்றப்ப உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடணும், கேரிஃப்ன்றது சம்மர்ன்னு இருக்கான். அப்போ அங்கே வாட்டர்ன்றதோடைய தேவை அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ராபி அப்படின்றது வின்டர் சொல்லியிருக்கான். அப்போ அங்கே வந்து வாட்டர் தேவைன்றது கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி குளிர்காலம். பட் ஆனால் இதோட சீசன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 1 October என்ஸ் ஆன் 31 March. ஸோ இந்த பிட்வீனில் தான் ராபி ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே நார்த் இந்தியா கன்சர்ன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே நார்த் இந்தியா கன்சர்னில் சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 2 விதமாக தான் பிரிக்கிறாங்க. ஓகே, வெட்டு, ட்ரை. நம்ம ப்ரீவியஸாக டைப்ஸ் ஆஃப் கிராப் பார்த்தோம் தெரியுமா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே வருது. இதில் கேஷ் கிராப்பும் வரும். தமிழ்நாட்டிலேயும் வந்து அந்த கமர்ஷியல் கிராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு வந்து வெட் அண்ட் ட்ரை கிராப்ஸ்ன்னு சொல்லி வரும். அந்த கிளாஸிஃபிகேஷன் தான் வரும். ஜென்ரல் கன்சர்னில் ராபி அண்ட் கேரிஃப் அப்படின்ற மாதிரி வரும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த சீசன் இப்போ வந்து ஒரு கிராப் எந்தெந்த சீசனில் வந்து சோன் பண்ணுறாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் க்ராப்பு, சோன், ஹார்வெஸ்டட்னு சொல்லி. ஸோ கேரிஃப் சீசனில் என்ன நடக்குது, அதுக்கடுத்து ரேபி சீசனில் என்ன நடக்குது, ஸோ இது வந்து எந்த டைமில் நடக்குதுன்றதான் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். இப்போ ரைஸ், மைஸ், பஜ்ரா, ஜோவர், பல்சஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஜூன், ஆகஸ்ட் இந்த மாதிரி தான் வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரியும் கேரிஃப்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கேரிஃப் அப்படின்றப்ப நீங்கள் இந்த டைம் பீரியடில் நடக்குது. ஹார்வெஸ்ட் எப்போ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அக்டோபர், நவம்பர். ஸோ அதுக்கடுத்து இது. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு கிராப்ஸுக்கு நீங்கள் வந்து அந்த இது பார்த்துக்கலாம், எப்போ வந்து விதைக்கிறாங்க, எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ரேபி சீசன். ஸோ ரேபியில் வந்து வீட், பார்லி, பீஸ், கிராம் டுபாக்கோ, பொட்டேட்டோ, ஸோ இதெல்லாமே. ஸோ இதோட சீசனுன்றதும் ஒரே மாதிரி வருது பாருங்க, அக்டோபர், செப்டம்பர் இது பேஸ் பண்ணி. ஆனால் டுபாக்கோ மட்டும் ஃபெப்ரவரி டு மார்ச்னு வருது. ஸோ எல்லாமே மீது எல்லாமே அக்டோபர் பேஸ் பண்ணி வரும். அதுக்கடுத்து ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 months கிராப் காட்டன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த க்ராப்பு எதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த காட்டன். ஸோ அது வந்து 8 monthsக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த விஷயங்கள். அதுக்கடுத்து அது வந்து எந்த இதில் வந்து இது விதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன் டைமில். அதுக்கடுத்து எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர், ஜனவரியில். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த விவசாய தொழில் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அந்த சீசன் பொறுத்து வரும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆனுவல் கிராப்பு. ஸோ இது வந்து சுகர் கேன் பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து ஃபெப்ரவரி, மார்ச்சில் இது பண்ணி டிசம்பர், மார்ச்சில் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சீசனோட கம்பேரேட்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த லெக்சரில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பேஸ் பீரியட், டியூட்டி, டெல்டா அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.